ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆபரேஷன் மட்டும் தான் தீர்வா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 வரைக்கும் வந்து ஆபரேஷன் இல்லாம நம்ம தவிர்த்துக்கலாங்க. டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அந்த முட்டியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், அந்த ப்ரோக்ரஷன் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை எப்படி ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை நிறைய எடுத்துக்கலாங்க. மெயினா வந்து ஃபுட், நிறைய ஃபைபர் ரிச் டயட் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே ஸ்ட்ரெச் பண்ணி நிறைய தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் அண்ட் குட் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் ரெகுலர் டெய்லி பேசிஸ். ஒரு சிலவங்களுக்கு 3rd ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், முட்டி தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு வந்து ஹைலூரோனிக் ஆசிட், குளுக்கோசமின் அப்படிங்கிற மாதிரி முட்டிக்குன்னு உள்ள ஒரு சில மருந்துகள் வந்து இந்த டாக்டர்ஸ் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ தட் வந்து உங்களோட ப்ரோக்ரஷன் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஒரு சிலவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து இதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். ஒருவேளை ஸ்டேஜ் 4 போயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு கட்டாயம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையே தீர்வு. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நடக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும். முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம், ரொம்ப ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன் இருக்குது, கட்டாயம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறது தான் நல்லது. பேஷண்ட்டோட ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா திஸ் இஸ் அ பூம் டு தெம் அண்ட் அவங்களோட லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஆஃப்டர் knee replacement. And mobility is life, which I always say.